ஓம் ஞானமுட்டீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் தற்சமயம் கோச்சாரத்தில் இன்னும் சில மாதங்களில் சனி பகவான் பயிற்சியாகி மீன ராசியில் அமர்ந்து மீன ராசி தன் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியை பார்வை செய்வார். இந்த காலகட்டங்கள் தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் ஒரு ஜாதகர் பிறந்தார் அப்படின்னாச்சுன்னா அந்த ஜாதகருக்கு 2.5 வருஷ காலகட்டங்கள் கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் தன் 10ஆம் பார்வையால் கர்ம பார்வையால் அந்த ராசியை பார்க்கறதுனால அந்த ராசியில் பிறந்த லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். தொழில் போராட்டங்கள், தேவையில்லாத உடல் ரீதியாக செலவுகள், வயசுக்கு ஏற்றாற் போல ஒரு சில பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ வயது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கல்வி சார்ந்த விஷயத்தில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கல்வியில் தடை இது போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதே சமயத்தில் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகவே வரும். இது போல அமைப்பில் இருக்கிற பிறந்த ஆண்களுக்கு தனுசு ராசியில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும், அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரி, திசா புத்தி நடத்தினாலும் சரி, அடுத்து தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்களும் சரி, நீங்கள் அடிக்கடி இறைவன் கோவிலுக்கு போகும்பொழுது அங்கே இறைவன் கோவிலில் வரும் பக்தர்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க. அடிக்கடி தானங்கள் கொடுக்கத்தான் அந்த ராசி வலுவாகும். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ராசி அப்படிங்கிறது காலதேவ கணக்குப்படி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி. அது உங்களுக்கு தானம் தர்மத்துக்கு உண்டான ராசி தான். நீங்கள் இறைவன் சன்னிதானத்துக்கு போகும்போது தண்ணி, உணவு போன்ற பொருட்களை நீங்கள் தானம் கொடுப்பது யாகசாலைக்கு, கோவிலில் நடக்கிற யாகசாலைக்கு, அந்த யாகசாலைக்கு போடுறதுக்கு உண்டான பொருட்கள் செய்யும் வாசனை திரவியங்கள், ஆடை சம்பந்தப்பட்டது, அதாவது பட்டு துணி சம்பந்தப்பட்டது, அல்லது பார்த்தீங்கன்னா பசு தானம், இது போன்ற தானங்கள் கொடுக்க தான் உங்களுக்கு இந்த கர்மா, இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையால் பார்க்குறாரு பார்த்தீங்களா, இந்த பார்வைக்கு உங்களுக்கு விலை கிடைக்கும். அதே சமயத்தில் அவ்வளோ தூரம் பெருசாக செய்ய முடியாத அன்பர்களுக்கு தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, அல்லது தனுசு ராசியில இருந்தே ஒரு கிரகம் திசை நடத்துது, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாலும் சரி, இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கும் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு வருஷம் ஒரு தடவை போய் உங்கள் தலையில் இருக்கிற முடியை காணிக்கையாகி மொட்டையாக நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு இந்த சனி பகவான் தொல்லையை கொடுக்கவே மாட்டார். ஏன்னா சனி பகவான் பார்க்குற பார்வை 10ஆம் பார்வை கர்ம பார்வை, தொழில் பார்வை, சரிங்களா, கர்மம் ஜீவனம் பண்ணுறதுக்குண்டான பார்வை. அந்த சனி பார்வை உங்கள் ராசியில் விழுந்த உடனே நல்ல சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா கூட நம்மளால முடியாது. அது அந்த அளவுக்கு உடலை மட்டுப்படுத்தி சோம்பேறித்தனமாக்கி உங்களை தேக ஆரோக்கியத்தை பாதிப்புக்குள்ளாக்கிக்கிட்டே இருப்பார். அப்போ இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் ஒரு முடியை காணிக்க, அதாவது ஆண்களாக இருந்தால் முடி காணிக்கைன்னு சொல்லக்கூடிய மொட்டை போடுவது மிகப்பெரிய பரிகாரம். சரி, பெண்களுக்கு எனக்கு தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறேன், சரி எனக்கு ஜனனஜாத்திலே என் குரு பகவான் அங்கே தான் இருக்கிறாரு, அதே சமயத்தில் கோட்சாரத்தில் தசா புத்தி இங்கே தான் நடக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் பெண்களாக இருந்தால் இஷ்ட தெய்வம் கோயில் போகிறீங்களா அல்லது குலதெய்வம் கோயில் போகிறீங்களா, அங்கே போய் பூ முடி கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சோட முடி, பூ முடி அந்த இறைவனை கொடுத்துட்டு, அந்த கோவிலில் யாராவது அன்னதானம் கொடுக்குறாங்கன்னா அதை கையேந்தி நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. சரி, யாருமே கொடுக்கல அந்த கோவிலில் அப்படின்னாச்சுன்னா நீங்களே அன்னதானம் கொடுக்குற மாதிரி ஒரு 4-5 பேருக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கடைசிக்கு 2 இனிப்பாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையால் பார்க்குறாரு பார்த்தீங்களா, இந்த கர்ம பார்வை, இந்த பார்வைக்கு கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், தற்சமயம் 4ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 10ஆம் பார்வையால் என்னுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். 2.25 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் எப்பொழுது 4ஆம் இடத்துல அமர்ந்து என்னுடைய ராசியை பார்த்தாரோ, அந்த பார்த்து ராசியில் அமர்ந்து ஒரு 4 நாள் 5 நாளில் என் தந்தை என்று சொல்லக்கூடிய என் அப்பாவுக்கு நான் இறந்துட்டாங்க, முடிகாணிக்க கொடுத்துட்டு வந்தாச்சு. இறந்த கோவில் முட்டை போட்டாச்சா, முடிஞ்சு போச்சு. இப்போ சனி பகவான் விலகி அங்கே போகிறாரு. இப்போ என் தாய் முத்தாரம்மன் கோவிலில் போய் நான் ஒரு முடிகாணிக்க கொடுத்துருக்கிறேன். இந்த 2 வருஷ காலகட்டத்தில் 2 தடவை முடிகாணிக்க கொடுத்தாச்சு. இது எதர்ச்சியாக நடந்தது. ஒன்று எங்கள் அப்பாவுக்கு, இன்னொன்று இறைவனுக்கு. அப்போ தனுசு ராசியை அவர் பார்வை செய்கிறார் பார்த்தீங்களா, 10ஆம் பார்வை கர்ம பார்வை, தொழில் முடக்கங்கள். நீங்கள் இஷ்ட தெய்வம் கோவில் குலதெய்வம் கோவிலில் போய் நீ முடி காணிக்க கொடுக்க போறியா, இல்லை குடும்பத்தில் யாருக்காவது முடி காணிக்க கொடுக்க போறியா, என்ன செய்ய போகிறேன் டக்குன்னு சொல்லப்பா, 2.5 வருஷம் டைம் இருக்குது, 2 வருஷம் நான் உட்காந்துருக்கிறேன், தசாபுத்தி வீக்காக இருந்தால் உடனே நடக்கும், தசாபுத்தி வலுவாக இருக்குது, ஜாதகம் வலுவாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும், யோசிச்சு செய், சீக்கிரமே போய் முடி காணிக்க கொடுக்குறியா, இல்லை நான் முடி
இதுதான் அவருடைய கேள்வி. நான் உணர்ந்துகிட்ட விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான். சனி பகவான் பார்க்குற 10ஆம் பார்வை, கர்ம பார்வை, தொழில் மட்டுப்படும், தொழில் போராட்டங்கள் இருக்கும், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டேன், மாத்திரை போட்டேன்னு சொல்லி இதே போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கேயாவது போனோம்னா கர்ம காரியம் சம்மந்தப்பட்ட விஷயமா கால் தட்டுப்பட்டுகிட்டே இருக்கும். நம்ம திக்குன்னு இருக்கோம். ஐயோ ஐயோ பாவம் இப்படி நடந்து போச்சு, நம்மளுக்கு இது நடந்து போன பயம், ஒரு பதட்டம். நம்மளுக்கு நடக்காது, ஆனால் நம்மளுக்கு நடந்துருமோன்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உருவாக்கும். இதெல்லாம் எது? அந்த 10ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய கர்ம பார்வையின் விளைவு. அப்போ தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாரா, உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா? இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோயிலில் போய் முடி காணிக்க, ஆணாக இருந்தால் முட்டை போட்டுருங்க, பெண்களாக இருந்தால் பூ முடி கொடுத்துருங்க, பரிகார சக்சஸ். சரி, தனுசு ராசி எனக்கு இல்லை, தனுசு லக்கணமும் இல்லை, ஆனால் என்னுடைய குரு பகவான், கோச்சார குரு பகவான் தனுசு ராசி தான் இருக்கிறார், கண்டிப்பாக போய் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒட்டுமொத்த ஜாதகமும் அவர் கண்ட்ரோல் போயிடும். சரிங்களா? தனுசு ராசியின் தன்மையில் என்னென்ன அமைப்பு இருந்தாலும் சரி அப்படி சனி பகவான் பார்வையில் அப்படி சிக்கிக்கும் கரெக்டாக. அப்போ தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கும் நண்பர்களுக்கும், தனுசு ராசியில் இருந்து ஒரு கிரகம் இப்பொழுது தசை நடத்துது அப்படின்னாலும் சரி, அல்லது புத்தி நடத்தினாலும் சரி, புத்திங்கிறது 6 மாதத்தில் போனால் பரவாயில்ல, 2 வருஷம் 3 வருஷம் புத்தி உள்ளே வந்துச்சுன்னா அந்த 2 வருஷமும் அவர் கண்ட்ரோல் தான் நிற்கிதோம். அப்போது இந்த தனுசு ராசியில் இருந்து கிரகங்கள் தசா புத்தி நடத்தினாலும் சரி, குரு பகவான் கோட்ச உங்கள் ஜாதக குரு தனுசு ராசியில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே தனுசு ராசி தனுசு லக்கணமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு சனி பகவானால் பெரிதளவு தொல்லை இருக்காது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், தொழில் கரெக்டாக போயிட்டே இருக்கும், வரவு செலவு தெளிவாக இருக்கும், உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவு இருக்காது, தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படாது, பண கஷ்டங்கள் ஏற்படாது, விரயங்கள் ஏற்படாது. இது எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுக்கு அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு, அது யாருக்கு முடிக்காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த சனி பகவான் உங்கள் ராசியில் என்ன அமைப்பில் இருக்கிறாரோ அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்து நீங்கள் முடிக்காணிக்க கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அது இஷ்ட தெய்வமா, குலதெய்வமா, ஆண் தெய்வமா, பெண் தெய்வமா, ஆத்தோரமா, கடற்கரையோரமா, குளத்தோரமா, சரிங்களா? அப்படிங்கிற தெளிவாக நீங்கள் எடுத்து எந்த தெய்வத்துக்கு முடி காணிக்க கொடுக்கணும், இஷ்ட தெய்வத்துக்கு முதல்ல கொடுக்கணுமா அது குலதெய்வத்துக்கு கொடுக்கணுமா, உங்களுடைய கர்ம கடன் என்ன, சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் குருவை பார்க்குறாரு, உங்களுடைய திசைநாதன் பார்க்குறாரு அப்படின்னாச்சுன்னா கர்ம கடனை கழிச்சு விட்டு போச்சோல்லப்பா நான் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறதான் கணக்கு. நீங்கள் அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் நகரும் போது தான் அடுத்தடுத்து அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழல் நோக்கி நகரும். பொதுவாகவே தான் தெளிவாக எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு நேரம் காலங்கள் சரியாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ கரெக்டாக கட்டப்பட்டுரும். அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால், மற்றபடி நேரம் நல்லா இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க, பார்க்க மாட்டீங்க. ஆனால் நேரம் நல்லா இருக்குது, உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கறதுக்கு உண்டான சூழல் உருவாகும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக எளிமையாக சொல்லி வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிறதுல என் தாய் முத்தாரமாக அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் எத்தனையோ பேரை கோவில் கூப்பிட்டு போயிருக்கேன், சரிங்களா? என்னுடைய வாழ்க்கையை என் தாய் அப்படி படிப்படியாக மெதுவாக அனுபவம் ஒவ்வொரு விஷயத்தை அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு இதுக்கு இதுடா பரிகாரம், இதுக்கு இதுன்னு எல்லாம் எடுத்து கொடுத்து என்ன அப்படியே செதுக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நான் யாரெல்லாம் என் தாய் கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன்னா அவங்க எல்லாமே டாப்பில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரு தடவை தான் கும்பிட்டுருப்பாங்க, டாப்பில் இருப்பாங்க. நம்ம எத்தனையோ தடவை கும்பிட்டோம், ஆனால் நம்மளை செதுக்கி கொண்டு போவாங்க. ஏன்னா அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள். அப்போ ஒருத்தருக்கு தனுசு ராசி தெளிவாக சொல்லிடுறேன், தனுசு ராசியில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும், தனுசு லக்கணம் தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும், தனுசு லக்கணத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும், கோட்சார குருவில் உங்கள் ஜனன ஜாதக குரு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அன்பர்கள் இந்த காலகட்டம் 2.5 வருஷத்துக்கு நீங்கள் கஷ்டமே இல்லாமல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற பரிகாரம் ஒரே ஒரு முடி, இது போட்டால் 2 மாதம் வளர்ந்துட போகுது. ஆண்கள் ஒரு மொட்டை, பெண்களை பூமுடி, வேலை முடிஞ்சு போச்சு. தைரியமாக வருஷம் தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, சரிங்களா? 2.5 வருஷமா அப்படி ஈஸியாக பொருளாதாரம் முன்னேற்றத்தை அப்படி அள்ளி கொடுத்து உங்களை கடத்தி கூப்பிட்டு போகும். ஏன்னா இப்பொழுது கோட்சார குரு மிதுனத்தில் அவரும் உங்கள் ராசியை பார்க்க போகிறார். 7ல் குரு, சரிங்களா? 7ல் குரு, உங்கள் குருவை அவர் குரு பார்க்குறார், உங்கள் ராசியை குரு பார்க்குறார். இந்த காலகட்டம் போய் கரெக்டாக போய் நீங்கள் முடி காணிக்க கொடுத்து மொட்டை போடுறதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா குருவின் பார்வையும் இருக்கிறது. உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் நிவர்த்தி தெளிவாக துல்லியமாக அப்படியே பெர்ஃபெக்டாக வரும், சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிவுமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.